வணக்கம் இந்தியா. இந்த ஒரு தகவல். இன்றைய தினம் நம்ம எப்படி ஒரு ஜெனரேட் வின்னிங் ஸ்டாக்ஸ் அண்ட் பிக்கிங் ஐடியாஸ் அதை பீட்டர் லிஞ்ச் அப்படின்னு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வச்சு இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெயினாக இதுக்கு ஒரு 3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று ஸ்டார்ட் வித் வாட் யூ நோ இல்லையா. அதாவது என்னென்னா, நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம என்னென்னலாம் உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வச்சு அந்த கம்பெனிஸில் முதலீடு செய்வது. ரெண்டாவது, கேட்டகரைஸ் யுவர் ஸ்டாக்ஸ், என்னென்னலாம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். மூன்றாவது, நம்மளுடைய ஐடியாஸ் ஃப்ரம் டெய்லி லைஃப் இருக்குல்ல, அண்டு ட்ரெண்ட்ஸ், அதில் எதெல்லாம் மேட்ச் ஆகுது. நீங்கள் ஒரு மணி நேரம் டிவி பார்ப்பீங்க. டிவி பார்க்கும்போது நிறையா ஆடு வரும் பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் ஆடு. அந்த கம்பெனிஸ் ஆடு எதோட ரிலேட்டட் ஆகுது, அதனால் எப்படி ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிக் ஐடியாஸ் டு மேக்குங்க. ரொம்ப அருமையாக அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இது ப்ராக்டிக்கலாக இன்வெஸ்டிங் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இந்த அன்கவர் மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு ஹிடனாக மறைஞ்சிருக்கிற மாதிரி உள்ளதுங்க. ஸோ மெயினாக இது இந்த ஃபைண்டிங் இட் செல்ஃப் ஐடியா இருக்குல்ல, இதுவே ஒரு ஆர்ட்டு. அதுதான் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஸ்டாக் பிக்கிங் சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். இதில் ஃபார் இந்த ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பெருசாக பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான வழியில் அவர் ஃபெடிலிட்டியோட ஃபண்டை 1977லேருந்து 1990 வரலையும் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் ஆஃப் 29% கிடச்சிருக்கு. ப்ரூவ் தட் கிரேட் ஐடியாஸ் எவ்ரிவேர். அவர் சொன்னது தான் எல்லோரும் அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு அது ஒரு புக்கும், பீட்டிங் த ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதை படிங்க, அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மூலிமா பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டாக் பிக்கிங் ஐடியாஸ் ஸோ த ப்ரெடிக்டிங் த நெக்ஸ்ட் எக்கனாமிக் சைக்கிள் ஆர் த சேசிங் த ட்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த ரியல் வேர்ல்டு பிஸ்னஸில் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஏஜ் பற்றி பேசுகிறோம். அதில் பாருங்கள், இப்போ இந்த எட்டர்னல் ஸோ எப்படி போயிட்டுருக்கு, டெலிவரி. ஸோ ஒவ்வொரு கம்பெனி அவங்க எப்படி தே ஆர் யூஸிங். அதுமாரி இப்போ ஏஐ அது ஒரு புதுசாக ஒரு விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்குல்ல. ஸோ இதை மாதிரி உள்ள விஷயங்களையும் நாம் டே டு டே லைஃப்பில் அது என்னெல்லாம் வகையில் அது வழி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதேமாரி ஹாஸ்பிட்டாலிட்டி சைக்கிளில் ஹாஸ்பிட்டாலிட்டி டூர் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்குது. அதுமாரி நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் செயின் கான்ஸ்டன்ட்லி பார்த்திங்கனாக்க ஒரு புதுசாக ஒரு சர்வீஸை உபயோகப்படுத்துகிறாங்க. ஒரு பாப்புலாரிட்டியை அவங்க கெயின் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை அதில் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் அவர் மல்டி பேக்கராக அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்க டன்கின் டோனட்ஸையும் டேக்கோ பெல், இந்த 2 கம்பெனியும் அவர் ஒரு ரியல் வேர்ல்டு அப்சர்வேஷன் மூலிமா பண்ணி நிறைய பணம் பண்ணியிருக்காருங்க. ஸோ அதனால் கேட்டகரைஸ் யுவர் ஸ்டாக், அதுதான் பிஃபோர் யூ பிக் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்க, ஃபாஸ்டர் க்ரோத் லைக் ஸ்மால் கன்சியூமர் பிராண்ட் பார்த்திங்கன்னா ஆர் டெக் கம்பெனிஸ், இது ஹையர் ரிட்டர்ன்ஸ் பட் கம் வித் வாலட்டிலிட்டியோடு இருக்கும். அடுத்தது ஸ்டால்வார்ட்ஸ் லைக் நம்மளுடைய இதில் பார்த்திங்கன்னா லைக் இந்துஸ்தான் லீவர், ஏஷியன் பெயிண்ட்ஸ், நெஸ்லே, இதெல்லாம் ஒரு ஸ்டெடி க்ரோத் கொடுக்கும். ஐடிசி நார்மலாக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்துஸ்தான் லீவர், ஐடிசி, நெஸ்லே இதெல்லாம் ஒரு 10% இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஒரு ஸ்டெடி க்ரோத் அண்ட் ரிசலைன்ஸ்னு சொல்லுவோம். அதேமாரி சில கம்பெனிஸ் டேர்ன் அரவுண்டு, ஸ்ட்ரக்லிங் கம்பெனிஸ் வித் பொட்டென்ஷியல், அந்த ஒரு கேட்டலிஸ்ட் ஃபார் ரெக்கவரி இருக்குல்ல, அதுமாரி டேர்ன் அரவுண்ட் கம்பெனிஸும் நிறையா இருக்குங்க. ஸோ அதுலேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. ஸோ தென் இதில் இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்ஸை நம்ம வாங்கும் பொழுது அதில் மற்ற விஷயங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் பிஸ்னஸாக இருக்கிறதா பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளிகேட்டடாக உள்ள பிஸ்னஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏன் இந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ் சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு ஷேர் ப்ரைஸை வாங்குறீங்கன்னா அவங்க என்ன வியாபாரம் பண்ணுறாங்க, அந்த வியாபாரம் மூலிமா அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிறதுன்னு தான் பார்க்குறோம். அதற்கு தகுந்தாற்போல் அந்த வியாபாரத்தை தான் நீங்கள் முதலீடு செய்கிறீங்களே வழிய வெறும் கம்பெனி பேரை வச்சு முதலீடு செய்வது இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை ரொம்ப முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது, ஸோ
அதனுடைய சைன் ஆஃப் growth ஏர்லியராக நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். அதுமாரி பண்ணும் பொழுது கம்பெனிஸ் வந்து ஒரு நியூ மார்க்கெட் லான்ச்சிங் நியூ ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அதனுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குது நிறைய சொல்லலாம். அந்த எக்ஸாம்பிள் டாட்டா பார்த்தீங்கன்னாக்கா அந்த நானோ வந்தபோது பயங்கர டேர்ன் ஓவர் உண்டாச்சு. அதேமாரி மாருதிலையும் நிறைய டேர்ன் அரவுண்ட் சில ப்ராடக்ட் வரும்போது த கம்பெனிஸ் ப்ராடக்ட் வில் டேர்ன் அரவுண்ட் இன் அ வெரி பிக் வே. ஸோ அது மாதிரி அது வந்து ஆட்டோமொபைலையும் எடுத்துக்கலாம், கன்சூமர் டியூரபிள்ஸ்லையும் எடுத்துக்கலாம், எல்லாத்துலேயுமே வரும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் வந்து யூ ஹாவ் டு see it on the proper way. ஓகே, கடைசியாக த டேர்னிங் அப்சர்வேஷன் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்குல்ல, அதை பார்க்கும்பொழுது மெயினாக பார்த்தீங்கன்னாக்க இது வந்து இன்றைக்கி வந்து இட் இஸ் ரெலவெண்ட் ஃபார் 2025ங்க. ஏன்னா இந்த ஏஐ ட்ரிவன் ஸ்டாக் டிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோஷியல் மீடியா நாய்ஸஸும் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய ஃபிலாசபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் ஐடியாஸ் வச்சுருப்பீங்க. பட் உங்களுடைய பர்சனல் இன்சைட்டோட ஒரு க்யூரியாசிட்டியோட ஹோம்ஒர்க் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு உங்களால் பெட்டராக பணம் பண்ண முடியும். ஸோ ஜெனரேட் ஸ்டாக் பிக்கிங் ஐடியாஸ் பார்க்கும் பொழுது ஒரு பீட்டர் லிங்கினுடைய ஐடியாஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி பண்ணிங்கனாக்க உங்களுடைய அந்த பிஸ்னஸ் லென்ஸ் பார்த்தீங்கன்னாக்க வித் ஸ்டே பேஷண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு யூ வில் கெட் சம் கைண்ட் ஆஃப் டீப்பர் ரிசர்ச்சோட பண்ணும் பொழுது உங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் மல்டி பேக்கராக இருக்கக்கூடும். அதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய பணம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். ஸோ அதனால் ஒரு ஃபேவரட் கேஃப் ஆர் கிராசரி ஸ்டோர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ரெகக்னைஸ் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கூட இருக்கக்கூடுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் அதுமாரி பார்த்திங்கனாக்கா another 500 million people are going to come to all metros. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அர்பன் ஏரியாவுடைய டெவலப்மெண்ட்டும் ஃபர்தராக இருக்கக்கூடும். அதனால் கன்சியூமர் ஆக்டிவிட்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ் அதேமாரி சைடெல்லாமும் பெட்டராக இருக்கக்கூடும். ஸோ அதனால் எல்லாமே நம்ம டெய்லி என்ன உபயோகப்படுத்துகிறோமோ காலையில் எழுந்துலேருந்து சாயங்காலம் நைட்டு வரலையும் அந்த ப்ராடக்டே நீங்கள் எடுத்து முதலீடு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, ஏன்னா நீங்கள் வாங்குறத வந்து நல்லது தானே வாங்குவீங்க, கெட்டது வாங்க மாட்டீங்களா, அப்போ தானே அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக தானே இருக்க முடியும். ஸோ அதனுடைய க்ரோத்தே உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் வாங்கினதில் 2 மடங்காக உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். நேயர்களே, நாளை தினம் நாம் அடுத்த வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், எதையெல்லாம் வாங்க வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.